ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி. ஒன்று சொல்லறப்ப எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு சம்பவத்தை நம்ம வாட்டர்மெலன் ஸ்டார் பண்ணியிருக்காரு. வாட்டர்மெலன் ஸ்டாருக்கும் விஜய் பார்வதிக்கும் இருக்கிற அந்த பந்தம் பார்த்தீங்கன்னா பயங்கரமானது. அது வந்துட்டு போகும்போது, அதாவது வாட்டர்மெலன் ஸ்டார் வெளியேறும்போது விஜய் பார்வதி அழுது போய் தெரிஞ்சிருக்கும், நீ கவலைப்படாத பாரு, உனக்கு தான் கமருதீன் இருக்காரு அப்படின்னு. ஆனால் அந்த கமருதீன் விஜய் பார்வதி 2 பேருமே நேற்று எவிக்ட் ஆனது. எத்தனை பேருக்கு வந்து சந்தோஷத்தை கொடுத்துருக்கோம், எத்தனை பேருக்கு துக்கத்தை கொடுத்துருக்கோன்னு நேற்று நடந்த விஷயங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ வாட்டர்மெலன் ஸ்டார் வந்து நிற்கிறார். வேறு மாதிரி ஒரு சூப்பரான விஷயத்த பண்ணியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, விஜய் பார்வதி முதுகில் சாண்ட்ராக்கா குத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அதை வந்து தனியாக இப்போ வந்து ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருக்காங்க. அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, சாண்ட்ராக்கா வந்து பார்வதியை வந்துட்டு கோவத்தை தூண்டுற மாதிரி பேசுகிறாங்க அவங்க. அன்றைக்கி நான் அந்த வீடியோ பார்த்தேன். பார்வதி யார் கோவப்படுத்தினாலும் ஒரு லெவல் வரைக்கும் கண்ட்ரோலாக தான் இருப்பாங்க. அதே மாதிரி சார், இதெல்லாமே வந்து ஒரு கேம் சார். கேமில் வந்து மாற்றி மாற்றி தள்ளுறதெல்லாம் வந்துட்டு கேம் சார். இதே கேமில் வந்து கானாவனை துஷாரை வந்து ஒரு வாட்டி தள்ளி விட்டார். அதே மாதிரி இதே கேமில் வந்து சபரி வந்துட்டு விஜய் பார்வதி வந்து தள்ளி விட்டார். இது ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதியை வந்துட்டு இதே சாண்ட்ராக்கா வந்து பயன்படுத்தியிருக்காங்க சார். இவங்களும் நிறைய வார்த்தைகள் விடுறாங்க சாண்ட்ராக்காவும் விஜய் பார்வதியை பார்த்து. அதெல்லாம் வந்து எதுவுமே கேட்கவே இல்லை. இவங்க பயன்படுத்தி கடைசியில் வந்துட்டு விஜய் பார்வதி முதல்ல குத்திட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு நம்ம வாட்டர்மெலன் ஸ்டார் செம்மையாக வந்து குரலை கொடுத்துருக்காரு. பயங்கரமாக இருக்குது. அதே மாதிரி நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதிக்கு எதிராக ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு பரப்பப்பட்டாலும் இன்னுமே ஒரு சில பேர் வந்துட்டு பயங்கரமான ஒரு சோகத்தில் தான் இருக்காங்க. அதே மாதிரி ஒரு வீடியோ ஒன்று பார்த்த விஜய் பார்வதிக்காக ரெடி பண்ணியிருந்தாங்க. கூஸ் பம்ப் மூவ்மெண்ட்டுங்க. அதாவது அவங்க கிட்ட நெகட்டிவ் இருக்குது, இல்லைன்னு யாருமே சொல்லவே கிடையாது, சரிங்களா? அவங்களுக்கு நிறைய ஹேட்டர்ஸ் வந்திருக்காங்க, அதையும் யாரும் மறுக்கலை. அவங்க தவறு பண்ணியிருக்காங்க, அதையும் யாரும் மறுக்கலை. இதே தவிர வீட்டில் செஞ்சுருக்காங்களா கேட்டிங்கன்னா செஞ்சுருக்காங்க, அதிகப்படியாகவும் செஞ்சுருக்காங்க. அப்போல்லாம் கொடுக்காத ரெக்கார்டு இப்போ ஏன் கொடுக்கப்பட்டது தான் இங்கே கேள்வி. ரைட். சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். சூப்பராக வந்து நம்மளோட வாட்டர்மெலன் ஸ்டார் என்னது சம மாதம் இருக்குது. நான் கூட ரொம்ப வருத்தத்தில். அது மட்டும் இல்லாமல் நேற்றே நம்ம வந்து பேசியிருப்போம், விஜய் பார்வதி இங்கே இருந்து வருத்தப்படுறதுக்கு அவங்க போகிறது தப்பு இல்லை அப்படின்ட்டு. ஏன்னா இவங்க ரெக்கார்டு வாங்காமல் போயிருந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். அதுதான் ஒரு சின்ன ஒரு விஷயம், வருத்தமாக இருந்துச்சு எல்லாருக்குமே. ரைட். இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். வாட்டர்மெலன் ஸ்டார் உள்ளே வரும்போது இதை வேறு சொல்லியிருக்காரு. அவரை வந்து உள்ளே இருக்கவங்களாம் என்ன பாடுபடுத்த போகிறாங்க தெரியல. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.